பிரைசலார் ரோமர் 8:36 வசனத்திலிருந்து படிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன், அவருடைய வாழ்க்கை, அவருடைய அன்பு எந்த அளவுக்கு கிரியை செய்தது, அந்த அன்பினால் அந்த ஏவப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்குள் கடந்து வந்து உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்ததை நாம் பார்க்க முடியும். அந்த மனிதனுடைய இருதயத்திலிருந்து வந்த இந்த ஆழமான அன்பின் வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக செயல்படணும். ஸோ அதற்காகத்தான் இந்த வசனங்களை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். பாருங்களேன், வாழ்க்கையில் வந்து பசி, பட்டினி, துன்பம், வியாதி, நிர்வாணம், ஸோ இதை எதுவுமே பிரிக்க முடியாது. எப்படின்னா இதை நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும் அப்படின்றார். ஆனால் இன்றைக்கு பாருங்களேன், மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய நேரம் இதுலேயே போராடி கொண்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ வியாதி, வறுமை, பிரச்சனை, போராட்டம், ஸோ இதுலேயே மனுஷன் வந்து தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய எண்ணங்களை, நினைவுகளை செலுத்தி சோர்ந்து போகிறான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இதை நாம் வந்து முற்றிலுமாக ஜெயம் கொள்ள முடியும். அப்போ இந்த வாழ்க்கை எதற்காக? இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகிமையான காரியங்களை கண்கள் காண, காதுகள் கேட்க, இருதயம் உணரதான் இந்த வாழ்க்கை. ஆனால் பிசாசின் தந்திரம் என்னன்னா, மனுஷனை வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளி அந்த மகிமையை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமலே போகுது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை அறிந்த ஒரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது பாருங்க. ஸோ இதெல்லாம் அவர் முற்றிலுமாய் கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை அறிந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் பசி, பட்டினி, நிர்வாணம் எதுவுமே அவரை வந்து கலங்கடிக்க செய்ய முடியல. இதெல்லாம் ஜெயிச்சுட்டு போக முடியும் அப்படின்றார். அப்போ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து அனுபவிக்கணும், சகிக்கணும், இதோட போராடணும்னு கடவுள் சொல்லலை. அந்த அன்பை அறிந்த ஒரு அப்போஸ்தலனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையும் அதுவாகத்தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இதெல்லாம் நம்ம வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய மகிமைக்காக, அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த மகிமையை கண்டு அனுபவிக்க, அவரோடு சந்தோஷமாய் மகிழ்ந்து கலிகூறதான் இந்த வாழ்க்கை. அந்த அன்பை அறிந்து ஒவ்வொரு நாளும் அதிலே நான் மகிழ்ந்திருக்கதான் இந்த வாழ்க்கையை தவிர பசி, பட்டினி, வியாதி இதுக்காக நான் வந்து போராடிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல அப்படின்றத அவர் உணர்ந்து இருக்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கை நோக்கம் எல்லாம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது. நிறைய நிருபங்களில் அவர் எழுதியிருக்கிறாரு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பை, அந்த ஆத்தும நேசரின் அன்பை அந்த மனிதனுடைய ஆத்துமா என்ற மனது முற்றிலுமாய் அனுபவித்திருந்ததுனால தான் இந்த வார்த்தைகளை இவ்வளவு ஆணித்தரமாக சொல்ல முடியும். அடுத்து சொல்றாரு, மரணம், ஜீவன், தேவ தூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியங்கள், வரும் காரியங்கள், உயர்வு, தாழ்வு, இதுவும் வந்து தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது அப்படின்றார். வாழ்க்கையில் வரக்கூடிய மேன்மையா இருக்கலாம், மரணமா இருக்கலாம், ஜீவனா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு உயர்வு, தாழ்வு, அதுவும் வந்து மனிதனுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது அப்படின்றார். இந்த காரியங்களை அவர் வெறும் வார்த்தையில் மட்டும் சொல்லிட்டு போகல, அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். லிஸ்திரான்ற ஒரு ஊரில் வந்து ஒரு பிறவி சப்பானியை பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணுறாங்கன்னா எழுந்து நடக்க வச்சிடுறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே அந்த ஜனங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய தெய்வங்களின் பெயரை சொல்லி மெர்க்குரி, யூபித்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் பெயரை வச்சு அவங்கள வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பூஜை செய்ய ஆயத்தப்படுறாங்க. உடனே அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். 14வது அப்போஸ்தலர் நடபடிகள் 14 14 15 வசனம் படிக்கிறேன். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு பட்டணத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷனை ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளிலோ யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஸோ அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு அற்புதத்தை செஞ்சோடனே அந்த ஜனங்கள் அறியாமையில் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து தெய்வமாக வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு அற்புதமானது மனிதனை கடவுளாக மாற்றக்கூடிய அளவிற்கு அந்த மனிதர்கள் கிரியை செய்கிறத பார்த்துட்டு இவங்களால அதை சகித்து கொள்ள முடியல.
தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு பட்டணத்துக்குள்ளே ஓடி அவங்களுக்கு வந்து சொல்றாங்க, உண்மையான ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்க திரும்புங்க அப்படின்னு. அப்ப ஒரு வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு மேன்மை வருது, அந்த இடத்துல உயர்வு வருது, அவங்கள ஜனங்கள் கொண்டாடுறாங்க. அதை அவங்க அக்செப்ட் பண்ணல, அதை ஒரு அருவருப்பா நினைச்சேன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சிலுவையை அன்று நான் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். உலகமானது சிலுவை எனக்கு அறையுள்ளப்பட்டிருக்குது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்றார். சிலுவை வீணாய் போகாதபடிக்கு நான் சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்க வந்தேன் அப்படின்ட்டு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு அந்த சிலுவையில் அவர் மரித்ததும் உயிரோடு எழுந்ததும் மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் புரட்டி போட்ட ஒரு ஒரு அன்புன்றது அவர் ஆழமாய் அறிந்திருந்தனால தான் அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அறியாமையில் இருக்கிற ஜனங்கள் அவங்கள வந்து உயர்த்தி கொண்டாடும் பொழுது அவங்களால அதை சகித்து கொள்ள முடியல. எப்படி பாருங்க, அப்ப அதுவும் வந்து தேவனுடைய அன்பை விட்டு அவங்கள பிரிக்க முடியல. ஸோ வாழ்க்கையில் வரக்கூடிய பசி பட்டினி மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் வரக்கூடிய உயர்வும் அவர்களை வந்து தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியல. அதை தான் அந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் விரோதமாக எழுந்து கலகம் பண்றாங்க. 19வது வசனம் படிக்கிறேன். பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவோடு கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். நீங்க பாருங்க, மரணம் வந்து அவரை வந்து தேவனுடைய அன்பிலிருந்து விலக்கி வைக்க முடியல. ஸோ இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடக்குது, ஜனங்கள் வந்து அவரை கொண்டாடுறாங்க அப்படின்னோடனே யூதர்கள் வந்து ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவரை கல்லால் எறிந்து கொன்னுட்டாங்க. ஏன்னா யூதர்களுடைய அந்த பனிஷ்மெண்ட்றது படுபயங்கரமானது. அவங்க மரித்து போகும் வரை அந்த இடத்துல கல் எறியப்படும். உண்மையாக அந்த இடத்துல மரித்து போனாருன்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ மரித்து போன ஒரு மனிதனுடைய சரீரம் மீண்டும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பரிசுத்த ஆவி உங்கள் சாவுக்கேதுவான சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும் என்ற அந்த வார்த்தையின்படி மீண்டும் சீஷர்கள் சூழ்ந்து நிற்கும் பொழுது அவர் உயிரோடு எழுந்து திரும்ப பாருங்களேன், எதுவுமே நடக்காத மாதிரி அந்த ஊருக்குள்ள போய் திரும்ப பிரசங்கம் பண்றாராம். ஸோ எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. அவர் எப்பொழுது அப்போ மரணமும் வந்து அவர் முடிவு பண்ணப்பதான் அவர் போனார். நான் வந்து நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நான் போராட்டத்தை போராடினேன், நான் வந்து என்னுடைய முடிவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் அவர் மரித்து போறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மரணம் கூட அவரை வந்து அவருடைய தேவனுடைய சித்தத்திலிருந்து அவருடைய தேவனுக்காக அவர் ஓட வேண்டும் என்ற விருப்பத்திலிருந்து அதுவும் கூட பிரிக்க முடியல பாருங்க. அதே மாதிரி தான் ஒரு கட்டுவிரியன் பாம்பு கடிக்கும் பொழுது கூட அங்க அவருக்கு மரணம் நிகழலை. எத்தனையோ மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையிலும் அவருடைய எண்ணம் எல்லாம் கிறிஸ்துவுக்காக ஓடணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தனால எதுவும் அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியல. ஸோ எத்தனையோ ஒரு வல்லமையான வாழ்க்கையை அந்த மனிதன் வாழ்ந்திருக்கிறான்னு பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. நமக்கும் கூட ஆசை வருகிறது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று. அப்ப மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஏதேன்ல அவன் மிஸ் பண்ணிட்டான். ஸோ அந்த மிஸ் பண்ணதை மீண்டும் சிலுவையில் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றை வரைக்கும் 2000 ஆண்டுகளாகி இன்றைக்கும் நாம் அதை உணராமல் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகிமையான காரியங்களை நாம் கண்டு அனுபவிக்க முடியாமல் அதை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நாட்கள்ல ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறார். சிலுவையின் அன்பு என்பது தேவன் மனிதன் மீது கொண்ட அன்பின் உச்சம் அது. ஏன்னா மறிக்க முடியாதவர், நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, சாகாமையுடையவர், அப்படிப்பட்டவர் நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து எல்லா அவமானங்களையும் நிந்தைகளையும் பரியாசங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு மனிதனுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய மரணத்தையும் அவர் உரிந்து கொண்டார். ஸோ நாம் இன்றைக்கு அனுபவிக்க வேண்டிய வியாதிகளும் அனுபவித்து கொண்டிருக்கிற வியாதியும் வறுமையும் போராட்டமும் உறவு பிரச்சனைகளும் மன்னியாமையும் கசப்பும் இதுக்கெல்லாம் காரணம் நாம் அந்த அன்பை நாம் இருதயத்தில் சுமக்காததுனால தான். நமக்கு ஈஸியா இலவசமா அந்த அன்பை கொடுத்திருக்கிறார், அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். நாம் இருதயத்தை திறந்து அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சொல்றார், இதோ நான் வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் வந்து என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவனோடு வந்து போஜனம் பண்ணுவேன் அப்படின்றார். அப்ப போஜனம் பண்றது என்ன அப்படின்னா அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நமக்குள் உணவாக கொடுத்து நம்மோடு உயிரிலும் உணர்விலும் உடலிலும் கலந்து விடுகிற ஒரு உறவு தான் அந்த போஜனம் பண்றது. எத்தனை நல்ல தேவன் பாருங்க. ஸோ இந்த மனித வாழ்க்கை என்பது ஏதோ இந்த உலகத்துல பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அன்றாட காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஓடிக்கொண்டிராதபடிக்கு அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அமர்ந்திருந்த நல்ல தேவனுடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த கிறிஸ்துவின் அன்பு நம் இருதயத்தை நிரப்பும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில நம்மை வந்து இன்றைக்கு கலங்கடித்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு வந்து குப்பையா தோணும்.
ஸோ நம்மளுடைய ஒரே நோக்கம் அந்த தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசையும் அந்த விருப்பமும் நம்மை நெருக்கி ஏவும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை மகிமை நிறைந்ததாக இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மகிமை நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஸோ எத்தனை ஆசையாய் அவர் இறங்கி வந்து நம்மை அவரோடு உன்னதத்தில் அமர வைத்து அழகு பார்க்கிற தேவன். ஸோ இத்தனை ஆசையாக இருக்கும்பொழுது மனித மனது மட்டும் ஏன் இந்த உலகத்தின் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் பின்பாக ஓடி சோர்ந்து போகிறது? இந்த நல்ல தேவனை நம் வாழ்க்கையில் அனுபவிப்போம், அறிந்து கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில பாருங்களேன், அவர் எந்த இடத்துலையும் ஒரு தேவைக்காக, ஒரு வியாதிக்காக, ஒரு பசிக்காக அழுது புலம்பல. அவர் பலவீனம் சொல்றப்ப கூட தேவனிடத்தில் அவர் 3 தடவை கேட்கிறாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்றப்ப அதை தட்டி விட்டுட்டு அவர் மேல அவருடைய ஊழியத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஸோ எந்த குறைவுக்காகவும் அவர் அழுது புலம்பல. தன்னுடைய தேவை எல்லாமே அவர்கிட்ட நிறைவாக தான் இருந்தது. ஸோ எல்லாவற்றிலும் அவர் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவும் எந்த குறைவும் இல்லாமல் தான் இருந்தார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு வந்து அவர் நிமித்தம், கிறிஸ்துவை அறிவிக்கிறது நிமித்தம் அவருக்கு பாடுகள், உபத்திரவங்கள் வந்தது. மற்றபடி பிசாசு கொடுக்குற வியாதி, வறுமை, பிரச்சனை எதுவுமே அவரை கலங்கடிக்க முடியல. அதையெல்லாம் அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டார். அது மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய மேன்மைகள், புகழ்ச்சிகள், உயர்வுகள் எல்லாமே அவருக்கு கிறிஸ்துவின் அன்புக்காக குப்பையாக தெரியுது. அவருடைய அன்புக்கு முன்பாக இதெல்லாம் நான் குப்பையும் நஷ்டமும் நினைக்கிறேன் அப்படின்றார். ஸோ எப்படிப்பட்ட ஒரு ஆழமான அன்பை அந்த மனிதனுடைய இருதயத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. நாம் இன்றைக்கு நம்மளுடைய இருதயங்களிலும் அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அதை அமர்ந்திருந்து நாம் அறிந்து கொள்வோம். நிச்சயமாக இந்த வாழ்க்கை வந்து ஒரு பரலோகத்தின் வாழ்க்கையாக மாறும். நாம் அழவும் புலம்பவும் இந்த உலகத்தின் காரியங்களை யோசித்து கவலைப்படுவதற்காகவும் இந்த வாழ்க்கை கிடையாது. ஸோ இந்த நல்ல தேவனை ஆராய்ந்து பார்த்து இந்த வாழ்க்கையில் அவருடைய மகிமையை நாம் அனுபவித்து மற்றவர்களுக்கும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த தான் இந்த வாழ்க்கை. ஸோ அப்படி அந்த வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும்பொழுது நமக்கு கவலை இருக்காது, பயம் இருக்காது. ஒவ்வொரு நிமிஷமும் பயங்கரமாக ஆண்டவரோடு சந்தோஷமாக இருக்க முடியும். அதை ஆசைப்படுவோம். அவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஸோ we are chosen to live a heaven on earth life. ஆமென், ஆமென்.